Alright, so நம்ம first video நான் போன introductionலயே சொன்ன மாதிரி we are going to talk a little bit in deep about stack versus heap. ஏன் ஸ்டாக்னு ஒன்று இருக்குது, ஏன் ஹீப்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே அது ரெண்டு துருவங்கள், வெவ்வேறு துருவங்கள் அப்படின்ற மாதிரி லைக் நான் நிறைய சேனல்ஸில் பார்த்துருக்கேன். அவங்க அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்டாக்கும் ஹீப்பும் ஒரே மெமரி தாங்க, ஒரே மெமரி அட்ரஸ் தான். ஐ மீன் மெமரி அட்ரஸ்னா ஒரே வகையில் தான் நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது அதனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுதே தவிர இட்ஸ் ஜஸ்ட் த சேம் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் இட். அப்படின்னா என்னடான்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறது எனக்கு புரியுது. நான் ஒரு பேசிக்கான மெமரி மாடல்லேருந்து ஆரம்பிக்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு இதை நான் இன்ட்ரடக்ஷன்லேயே நான் பண்ணியிருப்பேன், பட் ஐ வில் ரிப்பீட் இட் அகைன். 4 செக்ஷன்ஸ் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பிகாஸ் இதை இன்னும் டீட்டெயிலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நான் சொல்லித்தரச்ச ஆர் நானும் சேர்ந்து உங்களோட கற்றுக்கிறச்ச நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த ரஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு 4 செக்ஷன் இருந்தால் போதும், விச் இஸ் கோட், டேட்டா, ஹீப் அண்ட் தென் ஸ்டாக். இதை சில பேர் வந்து ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஹீப்னு எழுதுவாங்க. பட் த மெமரி என்ன சொல்கிறது, இந்த லே அவுட் ரெப்ரசன்டேஷன் எக்ஸாக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட ப்ரோக்ராமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா, உங்களோட சோர்ஸ் கோட் எல்லாமே இங்கே வந்து தான் உட்காரும், கோடில் தான் வந்து உட்காரும். நீங்கள் எழுதக்கூடிய குளோபல் வேரியபிள்ஸ், நீங்கள் எழுதக்கூடிய ஸ்ட்ரிங் ஸ்லைசஸோட அந்த ஸ்ட்ரிங்கு எல்லாமே டேட்டாக்குள்ள உட்காரும். இந்த டேட்டாவை பற்றி நான் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக நான் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அது வரைக்கும் இந்த டேட்டாவை பற்றி நீங்கள் மறந்துடுங்க. As I said before, the discussion is going to be with these two guys here. So ஹீப்புக்கும் ஸ்டாக்குக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறதுனா, ஒரு வேரியபிள் அதனோட சைஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஸ்டாக்கில் தான் கண்டிப்பாக போய் உட்காரும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே I32 பேர்லேயே இருக்குது, இட்ஸ் கோன் டேக் அஸ் 4 bytes. ஸோ நீங்கள் அந்த வேரியபிளை நீங்கள் எழுதும் போது என்ன நடக்கும்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் எழுதுவீங்க. ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுகிறப்போ ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் உருவாகுதுங்களா? எப்படி உருவாகுது? இந்த கர்லி பிரேசஸ் மூலியமாக தானே. இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே ஒவ்வொரு நடக்கிற விஷயமும் ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை நான் வந்து ஜூம் அவுட் பண்ணி காமிச்சேன்னா இவ்வளோன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு. ஏன்னா அது முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களோட ப்ரோக்ராம் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயத்த இனிஷியலாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அகெயின் அதெல்லாம் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் பேசுவோம். பட் ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகிறச்ச இந்த மாதிரி ஒரு பிளாக் கிரியேட் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஸ்டாக்குங்கிறது இட்ஸ் அ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர். எது நீங்கள் முதல்ல மேலே வைக்கிறீங்களோ அந்த ஃப்ரேம் தான் ஆர் அந்த ஐட்டம் தான் வெளியில் போகும். விச் மேக்ஸ் சென்ஸ் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் இன்னொரு, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிங்கன்னா அது மேலே அடுக்கிக்கிட்டே போகும். அப்போது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யார் கடைசியாக கூப்பிடப்பட்டாங்களோ அவங்க தான் வெளியில் போவாங்க. ஸோ அதனால தான் உங்களால் ரிகர்ஷனே பண்ண முடியுது. நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். பட் நான் என்ன மெயினாக சொல்ல வந்தேன்னா, ஒரு வேரியபிளோட சைஸ் உங்களுக்கு தெரியுதுங்கிற பட்சத்தில் அது ஸ்டாக்கில் தான் கண்டிப்பாக உட்காரும். சரி, அப்போ எனக்கு ஒரு வேரியபிளோட சைஸ் எப்போ தெரியாமல் போகலாம் அப்படின்னா, லெட்ஸ் சே நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒரு சர்வர் எழுதுறீங்கன்னு வைங்க. உங்கள் சர்வருக்குள்ளே எத்தனை கஸ்டமர்ஸ் உள்ள வர போகிறாங்க, அந்த கஸ்டமர்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, ஒரு கிளையன்ட்ஸ்னு வச்சுப்போமே, அந்த கிளையன்ட்ஸ் கொடுக்குற டேட்டா என்ன இருக்குன்னே தெரியாது. இன்னும் சிம்பிளாகவே சொல்கிறேன்னே, நீங்கள் ஒரு இமேஜ் அப்லோட் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கீங்க, ஒரு S3 ஆர் எனிதிங் க்ளவுட் பேஸ்ட் அப்படி வச்சுருக்கீங்கன்னே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். அந்த இமேஜை அப்லோட் பண்ணுறச்ச உங்களுக்கு அந்த சைஸ் என்னன்னு தெரியுமா? முன்கூட்டியே அந்த கோடு எழுதுறச்ச தெரியாதுங்களே, ஏன்னா ஒரு இமேஜும் ஒரு சைஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் யூல் டைனாமிக்லி அலோகேட் தட் மெமரி. அது எங்கே போய் உட்காரும்னா அதுதான் ஹீப்பில் போய் உட்காரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாக்கும் ஹீப்பும் ஒரே மெமரிக்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு பேர் வேர்ச்சுவல் மெமரிம்பாங்க. இந்த மொத்த ஏரியாவுக்கு பேரையும் வேர்ச்சுவல் மெமரின்னு சொல்லுவோம். இது ஏன் நம்ம வேர்ச்சுவல் மெமரின்னு சொல்கிறோம்னா, நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுற எந்த அட்ரஸுமே நம்மளோட ரியல் ரேம் ஸ்டிக்ஸில் போய் உட்காராது. இட்ஸ் ஜஸ்ட் a representation of where each data lives. It's not the actual physical location of it. அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும்.
அதனால ஒரு தடவையும் நீங்க மெமரியை மெமரிங்கிறேன் அந்த அப்ளிகேஷனை நீங்க ரன் பண்றச்ச இன்னொரு வார்த்தை நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் அ ரன்னிங் ப்ரோக்ராம். ஓகேங்களா, நீங்க ஒரு கோட் எழுதுறீங்க, அந்த கார்கோ ரன் மெயின் டாட் ஆர்எஸ் அப்படின்னு கொடுக்குறீங்கல்ல, அந்த சமயத்துல தான் யோர் ப்ரோக்ராம் வில் டேர்ன் இன் டு அ ப்ராசஸ். ஒரு உயிர் கொடுக்குறீங்க, அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு உயிர் கொடுக்குறீங்க. அந்த உயிர் கொடுக்கும் போது தான் என்ன ஆகும்னா இந்த மெமரி ஃபுல்லா மாடல் ஆகும். இந்த வெர்ச்சுவல் மெமரி மாடல் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஹீப்பும் ஸ்டாக்கும் ப்ரோக்ராமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு தகுந்தபடி விரியும், சுருங்கும், எக்ஸ்பேண்ட் ஆகும், ஃப்ரீ ஆகும். ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டாக்கும் ஹீப்பும் என்னன்னு. இப்போ இன்னும் டீட்டெயில்டாக வரேன். இந்த டைனாமிக் அலோகேட்டட் மெமரி இருக்குது பார்த்தீங்களா, ஹீப்புங்கிற ஆளு. நீங்கள் கேட்கலாம், சரிப்பா எனக்கு இந்த டைனாமிக் அலோகேஷன் எப்படி நடக்குது, எக்ஸாக்டாக எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குதுங்க. ஐ மீன் தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு கிரியேட் யுவர் ஓன் மெமரி அலோகேஷன் பாலிசிஸ். அதாவது உங்களோட மெமரியை வந்து எங்கெங்கே எப்படி எப்படி என்ன மாதிரி வைக்கணுங்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கரிதம்ஸ் இருக்குது. பட் ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆல்கரிதமை ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள்லேருந்தே சொல்லுவோமே, நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க, ஓகேங்களா? அங்கே யார் அந்த ரிசப்ஷனில் உட்காந்துருப்பா? அந்த லைப்ரரியன் உட்காந்துருப்பாங்களா? இப்போ லைப்ரரியன் இங்கே உட்காந்துருக்குறாங்க, நீங்கள் இங்கே உள்ளே வரீங்க, ஓகேங்களா? இது இங்கே தான் ஃபுல் லைப்ரரி இருக்குது. இந்த லைப்ரரி ஃபுல்லாக செக்ஷன்ஸ் இருக்குதுங்க. Each section will have its own category of books and each book will have its own contents. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த லைப்ரரியன் கிட்ட நீங்க யூசரா நீங்க வரீங்க, ஒரு கஸ்டமர்னு வச்சுப்போமே. The librarian will be able to point a certain book. கரெக்ட்டுங்களா? நீங்க ஒன்று கேட்பீங்க, சார் எனக்கு வந்து சி ப்ரோக்ராமிங்கை பற்றியோ இல்லை மேடம், சார் மட்டும் இல்லை மேடம், சி ப்ரோக்ராமிங் பற்றியோ இல்லைனா ரஸ்ட் பற்றியோ இல்லை வாட் எவர் ஏதோ ஒரு புக் வேணும் நீங்கள் கேட்குறீங்க. லைப்ரரியன் என்ன பண்ணுவார், இங்கே வருவீங்க, வாங்க இந்த செக்ஷன், அதாவது இதை ஏன்னு சொல்லிக்கலாம், இது பின்னு சொல்லிக்கலாம், இந்த சின்னு சொல்லிக்கலாம், இந்த டின்னு சொல்லிக்கலாம். செக்ஷன் ஏக்கு போங்க, செக்ஷன் ஏல 10வது ரோல உங்களோட புக் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? லைப்ரரியன் கிட்டேயே அந்த புக் இருக்குங்களா? இருக்காது. அப்போ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் லைப்ரரியன் டூயிங்? The librarian is pointing the book which you have asked for. கரெக்ட்டுங்களா? இந்த ஒரு மெக்கானிசம் வச்சு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது, which is called as linked list. லிங்க் லிஸ்ட் என்ன பண்ணுன்னா இதே மெக்கானிசம் தான் பண்ணும். அது என்ன செய்யும்னா, இந்த லைப்ரரியன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யோர் கான்டாக்ட். நீங்கள் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணுறீங்க, அந்த லைப்ரரியன் தானே. ஸோ இதை நம்ம வந்து ஹெட்னு வச்சுப்போம், ஓகேங்களா? இந்த ஹெட்டு கிட்ட இப்போ என்ன கேட்குறீங்கன்னா, எனக்கு அந்த புக்கு தேவை அப்படின்னு. அப்போ அந்த புக்கு வேணுங்கிறத அந்த லைப்ரரியன் பாயிண்ட் பண்ணுறாரா? அப்போ ஹி இஸ் பாயிண்டிங் டு த ஆப்ஜெக்ட் தட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஆர் தட் யூ ஆர் விஷிங் ஃபார். இந்த மெக்கானிசம் தாங்க லிங்க் லிஸ்ட். இதில் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. லைப்ரரியனோட லொக்கேஷன் எங்கேயோ இருக்கும், அந்த புக்கோட லொக்கேஷன் எங்கேயோ இருக்கும். லைப்ரரியனும் புக்கும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ தே ஆர் நாட் சீக்வென்ஷியல். அதை தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. உங்களோட மெமரி பக்கத்தில் இல்லாமல் தள்ளி எங்கெங்கேயோ இருக்கும். அது ஒன்று தான் இதனோட டிஸ்அட்வான்டேஜே தவிர, a linked list is like the perfect way you can allocate memory or even ask people where the memory is located. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. உங்கள் லைப்ரரி ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, நான் சின்ன வயசுலலாம் ஹிகின் பாத்தம்ஸ் போயிருக்கிறேன், இல்லைன்னா சென்னையில் வந்து கன்னிமாரா லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். இட்ஸ் லைக் த ஓல்டஸ்ட் லைப்ரரின்னு வைங்களேன் அந்த சென்னையில். அப்போது தேர் வில் பி சப் மேனேஜர்ஸ். ஒரு செக்ஷன்லேயும் ஒரு மேனேஜர் இருப்பாங்க. ஏன்னா அந்த புக் லிஸ்ட் அவ்வளோ பெருசாக இருக்கும், நம்ம ஒரு ஆளாக போய் ஏறி அங்கே பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஸோ தேர் வில் பி லைக் a head librarian and there will be like sub librarians. இங்கே ஒரு செக்ஷனில் ஒரு சப் இருப்பார், இங்கே ஒரு சப் இருப்பார், இங்கே ஒரு சப் இருப்பார், இங்கே ஒரு சப் இருப்பார். ஓகேங்களா? இப்போ திரும்பியும் நான் கேட்குறேன், இந்த சப் லைப்ரரியன் கிட்டே அந்த புக் இருக்கும்? இருக்காதுல்ல. அந்த சப் லைப்ரரியனும் ஒரு வகையான ஒரு பாயிண்டிங் மெக்கானிசம் தானே கொடுக்க போறாரு. ஏன்னா அஃப்கோர்ஸுங்க அவங்க யாரும் கையில் வச்சிருக்க போறது இல்லை, ஷெல்ஃப்ஸில் தானே அந்த புக் இருக்க போகுது. ஸோ திரும்பியும் என்ன நடக்குது, இந்த ஹெட் பாயிண்டர் இஸ் கோனா பாயிண்ட் another pointer.
புரியுதுங்களா? இங்க சப் ஹெட்னு வச்சுப்போமா, இவர் தான் நிஜமான ஆப்ஜெக்டை வச்சிருப்பாரு. சரி, இதெல்லாம் எதுக்குடா உளறிட்டு இருக்கிற, என்னென்னமோ சொல்றியே அப்படிங்கிறீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஹீப் வந்து is gonna have the most simple way of memory allocation through this pattern. It's called free list. ஓகேங்களா? சரி, இது 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 மூலியமா எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, முதல் விஷயம், உங்களுக்கு ஹீப் அலோகேஷன்ல பக்கத்து பக்கத்துல தான் டேட்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இட்ஸ் அலோகேட்டிங் த மெமரி ஆன் அ ஆட் ஹாக் பேசிஸ். ஆட் ஹாக் பேசிஸ்னா எப்ப தேவையோ அப்பதான் அலோகேட் பண்ணுது. முன்கூட்டியே உங்களுக்கு வந்து ஒரு 10 கிகாபைட்ஸ் ஆஃப் மெமரி உங்களுக்கு வச்சிருக்காது. புரியுதுங்களா? உங்களுக்கு தேவைங்கிறப்ப மட்டும்தான் அது உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுக்கும். அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன், தேவைங்கிறப்ப தான் அலோகேட் பண்ணி கொடுக்குதுன்னா அது தேடிட்டு போய் தானே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எடுத்தாரு உங்களுக்கு. இப்போ ஒரு எம்டி ஸ்லாட் இருக்குதுன்னு வைங்க, 10 ஸ்லாட் இருக்குது, இந்த மாதிரி 10 ஸ்லாட் இருக்குது, இது எல்லாமே அடைஞ்சிருக்குது, ஒரு எம்டி ஸ்லாட் இருக்குது. அது என்ன பண்ணும்? நான் ஆல்ரெடி அந்த லிஸ்ட் உங்களுக்கு வரைஞ்சு காட்டினேன். ஃபர்ஸ்ட் ஹெட் பாயிண்டர் இருக்கும், அந்த ஹெட் பாயிண்டர் இன்னொரு பாயிண்டர் நோட் பண்ணும், அது பெருசாக பெருசாக யூல் ஜஸ்ட் கீப் ஆடிங் மோர் அண்ட் மோர். அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு இந்த டேட்டா இங்கே இருக்கா இல்லையான்னு காட்டும். அப்போ அது தேடிட்டு தானே போகும். அப்போ அந்த தேடுறதுலயே உங்களுக்கு ஒரு டைம் லேக் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்நேரத்துக்கு. அதனால தான் ஹீப் அலோகேஷன் வில் ஆல்வேஸ் பி ஸ்லோயர் தென் ஸ்டாக். நான் போன வீடியோ ஒரு இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன், stack allocation is as simple as adding items and popping them off. ஸ்டாக்குக்கு வந்து எனக்கு 10வது ஐட்டம் தான் நான் ரிமூவ் பண்ணணும், 8வது ஐட்டம் தான் நான் ரிமூவ் பண்ணணும், இல்லை 5வது ஐட்டம் ரிமூவ் பண்ணணுங்கிற நோக்கமே அதுக்கு கிடையாது. All it has is just a simple register called RSP. இல்லைனா ESPன்னு சொல்லலாம் 32 பிட்ஸில், இல்லைனா 16 பிட்ஸில் வெறும் SP தான் இருக்கும். அதான் அகைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர்கிடெக்சர் படிக்கும் போது நம்ம அதை படிப்போம். இந்த ஸ்டாக் பாயிண்டர் மேலே ஏறுச்சுன்னா ஸ்டாக் அலோகேட் ஆகுது, கீழே இறங்குச்சுன்னா அது டி அலோகேட் பண்ணுது. அவ்வளோதாங்க, சிம்பிள். அதனால தான் ஸ்டாக் பாயிண்டர் ஒரு மெக்கானிசம் வச்சு இட் இஸ் டூயிங் திங்ஸ் இன் அ மச் ஃபாஸ்டர் வே. அதுவே நீங்க ஃப்ரீ லிஸ்ட் யூஸ் பண்றீங்க ஆர் ஹீப் மெமரி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஒரு ஐட்டத்தையா செக் பண்ணிட்டு வருவீங்களா? இவன் காலியா இருக்கானா இல்ல, இவன் காலியா இருக்கானா இல்ல, இவன் காலியா இருக்கானா இல்ல, இவன் காலியா இருக்கானா ஆமா. அப்ப நீங்க இங்க உங்களோட மெமரி வைப்பீங்க. இல்ல நீங்க அதை டீஅலோகேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த மெமரி எங்க இருக்குன்னு, அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு நீங்க தேடணும்ல, அதை தேடிட்டு அதுக்கப்புறம் தான் டிலீட் பண்ணணும். ஸோ அந்த தேடல்ல ஒரு லேக் இருக்குது. நான் ரொம்ப ஹை லெவல்ல சொல்றேன், நாட் மேக்கிங் திங்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டெக்னிக்கல். ஏன்னா அது சொன்னீங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சேன்னா இது கண்டிப்பா ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேல போயிடும். நான் ரொம்ப ஷார்ட்டா ரஸ்ட்டுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டாக்குக்கும் ஹீப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஒரு வேரியபிளோட சைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பா ஸ்டாக்ல தான் உட்காரும். ஒரு வேரியபிளோட டேட்டா உங்களுக்கு சைஸ் தெரியாதப்போ அது ஹீப்ல உட்காந்து அது எங்க உட்காந்துருக்குதுங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அந்த எங்க உட்காந்துருக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன் தான் மக்களே பாயிண்டர். இட் இஸ் ஆக்சுவலி கிவிங் யூ அ பாயிண்டர் of where the data is located through a bunch of nodes. இதுக்கு பேர் நோட்ஸ்பாங்க. லிங்க் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஐட்டமும் இந்த மேனேஜர்ஸ் நான் சொன்ன பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே நோட்ஸ்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாவை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரியன் கிட்டேயே ஒரு சில புக்ஸ் அவங்க ஷெல்ஃப்ல வச்சிருப்பாங்க. அவங்க லைப்ரரியனுக்குனே ஒரு தனி ஷெல்ஃப் இருக்குன்னு வைங்களேன், ஒரு குட்டி ஷெல்ஃப் இருக்கு. அந்த குட்டி ஷெல்ஃப் ஆப்வியஸ்லி இவ்வளோ பெரிய லைப்ரரியோட சைஸ் இருக்காது, கரெக்டுங்களா? அந்த குட்டி ஷெல்ஃப்ல அவங்க ஒரு 1-2 புக்கு வச்சிருப்பாங்க. உங்க நேரம், உங்க நல்ல நேரம், நீங்க கேட்குற புக்கு அவங்க கிட்டேயே இருந்ததுன்னா நீங்க இவ்வளோ தூரம் நீங்க போய் செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, கரெக்டுங்களா? அவரே எடுத்து கொடுத்துருவார். அதே லாஜிக் தாங்க. இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, ட்ரெவர்சல்னு. நீங்க ஒரு நோடா செக் பண்ணி போயிட்டு அந்த டேட்டா எங்க இருக்குதுங்கிற நம்பரை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க தான் போய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த நீங்களா போய் எடுத்துக்கிறது தான் பாயிண்டர். இன்னுமே சிம்பிளா சொல்றேனே, நம்ம எல்லாருமே ஒரு புஸ்தகம் படிச்சிருக்கிறோம், கரெக்டுங்களா? என்ன காமிக்ஸ், மாங்கா, டெக்னிக்கல் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டுங்களா?
அந்த டாபிக்ஸில் முதல் 2 பேஜில் டிஓசி இருக்கும், டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். கரெக்டுங்களா? உங்களுக்கு ஒரு செக்ஷன் வேணும். அந்த செக்ஷன் வேணும்னா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு வச்சுப்போம். இன்ட்ரடக்ஷன் கொடுத்து பக்கத்தில் பேஜ் நம்பர் 12 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் பேஜ் நம்பர் 12க்குள்ளேயா அந்த இன்ட்ரடக்ஷன் இருக்க போகுது? இல்லை. அதாவது இப்போ நீங்கள் பேஜ் நம்பர் 1ல் பார்க்குறீங்கன்னு வைங்க, இந்த பேஜ் நம்பர் 1க்குள்ளேயா இன்ட்ரடக்ஷன் இருக்க போகுது? இல்லைங்களா? இந்த 12வது பேஜ் நம்பரில் தானே அந்த கண்டென்ட் இருக்க போகுது உங்களுக்கு. அந்த 12வது நம்பரில் இருக்கிறத தான் பாயிண்டர்னு சொல்கிறோம். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த 12வது பேஜுக்கு நீங்கள் ஒன்றொன்னா போகும்போது அந்த இன்ட்ரடக்ஷனுக்கான கண்டென்ட் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும், இல்லை வேற சாப்டருக்கு போகணும்னா யூ வில் அகைன் கோ பேக் டு த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸோட யூசேஜே அதுதானே. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹோட்டலுக்குலாம் போகிறோம், ரைட்டுங்களா? ஹோட்டலுக்குலாம் போய் ஒரு மெனு கார்டை அவங்க கொடுப்பாங்க. அந்த மெனு கார்டுக்குள்ளேயே ஃபுட் இருக்குது. த மெனு கார்டு இஸ் ஆக்டிங் ஆஸ் அ பாயிண்டர் டு த ஆக்சுவல் ஃபுட் தட் யூ வாண்ட் டு ஈட். கரெக்டுங்களா? ஸோ அந்த லாஜிக் தாங்க பாயிண்டர். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு பார்க்குறச்ச கிளம்ஸியாக இருக்காது. ஆல்ரைட், இப்போ நான் அந்த ஹீப்பை பற்றியும் ஸ்டாக்கை பற்றியும் ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். லெட் மீ கிவ் யூ ஒன் லாஸ்ட் ரீகேப். ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறப்போ எவ்ரி டைம் யூ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அ கர்லி பிரேஸ் a new stack frame gets created. Stack வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி இட் வில் ஆல்வேஸ் க்ரோ டவுன்வர்ட்ஸுங்க. நான் இங்கே ரெப்ரசன்டேஷன் இங்கே கொடுத்ததுக்கான காரணம் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் தான். பட் மூவிங் ஃபார்வர்ட் நீங்கள் எங்கேயாவது படிக்கிறீங்க ஆர் ஸ்டாக் ஏன் கவுத்து போட்டிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஜஸ்ட் நோட் தட் இட் இஸ் கோனா ஆல்வேஸ் க்ரோ டவுன்வர்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போதும் ஒரு நியூ ஸ்டாக் ஃப்ரேம் இப்படி அலோகேட் ஆகும். அந்த ஸ்டாக் ஃப்ரேம் வந்து எப்போ முடியும்னா எய்தர் ஏதோ ஒரு எரர் நடக்கிறப்போ, லைக் இன் பிட்வீன் அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிறப்போ ஏதோ ஒரு எரர் நடக்கிறப்போ, ஆர் அந்த ஃபங்க்ஷன் முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் ஃப்ரேம் முழுசாக போயிடும். அது ஏன் ஃபாஸ்ட்னா அதுக்கிட்டே இருக்கிற அந்த ஸ்டாக் பாயிண்டரான ஆர்எஸ்பி உங்களுக்கு ஈஸியாக டிடெக்ட் பண்ணால் கீழே மெமரி அலோகேட் ஆகும். அதை இன்க்ரிமெண்ட் பண்ணால், அதாவது ஆட் பண்ணால் அது டீஅலோகேட் ஆகும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஒரு சின்ன வேரியபிள் தான் அந்த ஸ்டாக்கோட அலோகேஷனையே டியூன் பண்ணுது ஆர் கேலிப்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இவ்வளோ தான் ஸ்டாக்கை பற்றி. உங்களுக்கு ஒரு வேரியபிளோட சைஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாக்கில் உட்காரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹீப்புக்கு வருவோம். ஹீப்புங்கிறது ஒரு மெமரி ஆர் என்ன சொல்கிறது, ஒரு வேரியபிளோட மெமரி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதுங்கிறதே தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அங்கே போய் உட்காரும். அது டைனாமிக்காக அலோகேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாயிண்டர் கொடுக்கும். எனக்கு ஒரு என்ன சொல்கிறது 1 GB ஆஃப் மெமரி எனக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த ஹீப்புக்குள்ளே போய் அலோகேட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கும். நான் அலோகேட் பண்ணி கொடுத்துட்டேன், இந்தாப்பா ஒரு ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸ் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், 0x1234. பை த வே ஹெக்ஸாடெசிமல்ங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அன் அதர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பைனரி. ஹெக்ஸாடெசிமல்னா என்னன்னே சொல்லிடுறேன்னு சின்ன எக்ஸாம்பிளாகவே. இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், பைனரி இஸ் நத்திங் பட் 1 ஆர் 0. இந்த 2 நம்பரை வச்சு தான் நம்ம பைனரியை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதனால தான் அதுக்கு நம்ம பேஸ் 2 கொடுக்குறோம். நம்மளோட நார்மல் நம்பர்ஸ் 1 2 3 4 இட் ஸ்டார்ட்ஸ் ஆல் த வே ஃப்ரம் 0 to 9. கரெக்டுங்களா? 0 நம்மளாம் ஹேண்ட் கிரிக்கெட் விளாண்டுருக்கோம்ல, ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுறப்போ 4 runs 6 runsலாம் போட்டுலாம் பண்ணியிருக்கிறோம்ல. ஸோ தேர் ஆர் லைக் ஒரு ஹேண்டில் உங்களால் 10 வேரியேஷன்ஸ் வரைக்கும் காட்ட முடியும். கரெக்டுங்களா? அதனால தான் நமக்கு 10 காட்டுறோம். அந்த பேஸ் வந்து 10ன்னு சொல்கிறதுக்கான காரணம், நம்ம ஒரு ஹேண்ட் இல்லைன்னா 2 ஹேண்ட்ஸை வச்சு யூ கேன் மேக்ஸிமலி ரெப்ரசன்ட் 10 நம்பர்ஸ். அதனால தான் அதுக்கு பேஸ் 10. இப்போ ஹெக்ஸாடெசிமலில் என்ன ஒரு சின்ன இதுன்னா உங்களுக்கு 0லேருந்து 15 வரைக்கும் பண்ண முடியும். ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பேஸ் கால் 16. ஓகேங்களா? இந்த 0 to 15 எப்படின்னா நான் சொன்னேன்ல, இந்த 0 to 9 வரைக்கும் உங்களுக்கு டெசிமல் வரும்னு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்கன்னா 11க்கு ஏவும் 10க்கு ஏவும் 11 பியும் 12 வந்து சியும் 13 டியும்
14E-யும் 15F அப்படின்னு பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ 0 to 15 நீங்கள் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால யூ கேன் ஆக்சுவலி டூ 16 வேரியேஷன்ஸ். அதாவது 0 to F, அதுதான் உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமலுக்கும் பைனரிக்கும் எப்படி ரெப்ரசன்ட் நீங்கள் பண்ணலாம்னா, இந்த 0x முன்னாடி வந்ததுனாலே இட் ஆட்டோமேட்டிக்லி இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஹெக்ஸாடெசிமல். நீங்கள் இந்த 0x1234ம் நார்மல் 1234ம் ஒன்று கிடையாது. அது நல்லா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு சொல்கிறேன், ஒரு சிங்கிள் ஹெக்ஸாடெசிமல் இஸ் கோனா கிவ் யூ 4 பிட்ஸ். இப்போ இந்த 4 நம்ம எப்படி பைனரியில் ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 0 1 0 0 ஞாபகம் இருக்குங்களா? The first place is 1, the second place is 2, and then 4, and then 8. கரெக்ட்டுங்களா? ஸோ 0 1 0 0 பண்ணலாமா? 3ஐ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 0 0 1 1. அகைன் 2 + 1 எவ்வளோ? 3. 2 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 0 0 1 0. 2 ரெப்ரசன்ட் பண்ணுவோமா? 1 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 0 0 0 1. ஸோ இந்த பைனரி காம்பினேஷனை இவ்வளோ பெருசாக எழுதாம, ஏன்னா இடமும் அடைக்குது, ஞாபகம் வச்சுக்கணும்ல, இவ்வளோ பைனரி டிஜிட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ல, இதை கட் ஷார்ட் பண்ணுற முறையில் தான் நம்ம இந்த ஹெக்ஸாடெசிமலில் எழுதுகிறோம். உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஓகேங்களா? இந்த ஹெக்ஸாடெசிமலில் தான் எல்லா மெமரி லொக்கேஷன்ஸும் ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ பேக் டு அவர் ஹீப் அலோகேஷனுக்கு வருவோம். நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமலில் 0x1234ங்கிற அட்ரஸ் வந்து அலோகேட் பண்ணதுக்கப்புறம் கொடுக்கணும்னு நீங்கள் ஒன்று யோசிக்கலாம். இந்த 0x1234 தான் எனக்கு 1 GB ஆஃப் மெமரியை கொடுக்க போகுது. அப்போ எக்ஸாக்டாக எங்கே போய் உட்காரும் அப்படின்னு நான் இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, 0x1234 திரும்பி உங்களுக்கு ரீகேப் கொடுக்குறேன். நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. இந்த ஸ்டாக் ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்குது. ஒரு ஸ்கோப் கிரியேட் பண்ணுறது மூலயமா ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே நம்ம வேரியபிள்ஸ் எழுதுகிறோம். அந்த வேரியபிள்ஸ்குள்ளே தான் இந்த ஹீப் அலோகேட்டட் பாயிண்டர் வந்து உட்காருது. கரெக்டுங்களா? இத்தனை நேரம் சொன்னது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் வாட் அ பாயிண்டர் இஸ், ஹவு எக்ஸாக்ட்லி டஸ் மெமரி கெட் அலோகேட்டட், அண்ட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஸ்டாக் அண்ட் ஹீப். இப்போ இன்னும் கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, பிகாஸ் ஐ ரியலி வாண்ட் டு கீப் திஸ் இன் யுவர் ஹெட். ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் ஒரு ஃபங்க்ஷன் கால் கிரியேட் ஆகிறப்போ ஒரு ஸ்கோப் கிரியேட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெமரி ஸ்டாக் பாயிண்டர் மூலியமாக அலோகேட் அண்ட் டீஅலோகேட் பண்ணும். ஸோ அந்த ஹீப் நீங்கள் 1 GB ஆஃப் டேட்டா கேட்டதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் கொடுக்குறத நம்ம பாயிண்டர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். பிகாஸ் இந்த 1 2 3 4 டேட்டா இல்லைங்க, இந்த 1 2 3 4 இஸ் த அட்ரஸ் டு த டேட்டா. அட்ரஸ் டு த டேட்டா இது ஒரு நார்மல் நம்பருங்க. நான் இப்போ தான் உங்களுக்கு அந்த ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன் மூலியமாக காட்டினேன். இது ஒரு நார்மல் நம்பருங்க. இந்த நார்மல் நம்பரில் வச்சு தான் அந்த 1 GB டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அகைன் நீங்கள் அதை ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. ஐ எம் ரிப்பீட்டிங் இட் பிகாஸ் கன்ஃபியூஸ்ட் ஆகிருந்தீங்கன்னா திஸ் ஷுட் ஹவ் கிளியர்ட் யூ அப். ஓகே, இது எங்கே உட்கார போகுது? எனக்கு இப்போ இந்த டேட்டா வேணும், அந்த டேட்டா வந்து அந்த ப்ரோக்ராமில் ரன்னும் பண்ணணும். அப்போ எங்கே உட்காரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்டாக்கில் தான் நமக்கு ஃபங்க்ஷன் ஸ்கோப் கிரியேட் பண்ணுது, அந்த ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே தான் உட்காருது. நான் இங்கே வார் டேட்டா இஸ் ஈக்குவல் டு அந்த பிக் 1 GB பாயிண்டரை வைக்கிறேன். அப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க மக்களே? கொஞ்சம் யோசிங்க. I'll give you 2 seconds. ஓகே, யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 0x1234 சைஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் நம்புறேன். ஏன்னா இந்த நம்பர் வந்து நம்ம பாயிண்டர் டேட்டா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஒரு பாயிண்டர் டேட்டா இஸ் ஆல்வேஸ் கோனா பி 8 bytes. ஏன் யாராவது கெஸ் பண்ணுங்க, ஏன் 8 bytes கெஸ் பண்ணுங்க? 8 bytes இஸ் நத்திங் பட் 64 bits. கரெக்டுங்களா? சரிப்பா, இந்த 64 என்ன சம்மந்தமே இல்லாமல் 64 வருது. நமக்கு 67 தெரியும், 69 தெரியும், அது என்ன 64 அப்படின்னா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஓஎஸ்எஸ் எல்லாமே என்ன பிட் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம்? 64 பிட் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோமா? அது ஏன் நம்ம 64 பிட் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம்? ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ரெஜிஸ்டர்ஸ் ஒரு ரெஜிஸ்டர்ஸுமே இட் இஸ் அ 64 பிட் ரெஜிஸ்டர். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு ஒரு கம்ப்யூட்டேஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் நடக்கும்போது
நான் மினிமம் 64 பிட்டு எடுத்துப்பேன். மேக்ஸிமமும் 64 பிட்டு தான், ஆனால் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதே 64 பிட்டு தான். ஸோ நம்மளோட ரெஜிஸ்டரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டிபெண்ட் ஆகியிருக்கு. அப்போ என்னங்க அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட மெமரி அட்ரஸஸ் நான் இன்னைக்கு சொன்னேன்ல, அது இட் கோஸ் ஆல் த வே ஃப்ரம் 0 to 2 power 64 minus 1. என்னடா வளர்ற அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிள் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த ரெக்டாங்கிள் இஸ் கோனா பி எவ்ரி சிங்கிள் ரோ. ஓகேங்களா, ஒரு சிங்கிள் ரோல உங்களால் 8 பிட்ஸ் வைக்க முடியும். அதனால தான் நம்ம மெமரிஸை வந்து பைட் அட்ரஸபிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பைட்டுங்கிறது எவ்வளோ, 8 பிட்ஸுங்களா. ஸோ ரோ நம்பர் 1, இதை நம்ம ரோ நம்பர் 0ங்கிறோம், பட் டெக்னிக்கலி 1வது ரோன்னு வச்சுப்போமே. இந்த முதல் ரோல நம்ம 8 பிட்டு வைக்கிறோம். ஓகேங்களா, இந்த முதல் ரோல 8 பிட்டு வைக்கிறோம். அந்த மாதிரி 2 power 64 minus 1 அளவுக்கான ரோஸை நம்ம 8 பிட்டு வைக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தங்க, நம்மளோட அட்ரஸ் ஓட ஸ்பேஸ் இஸ் 2 power 64 பிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம 2 power 64 காம்பினேஷன்ஸ்ல நம்ம ஒரு மெமரி அட்ரஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் ஈச் அட்ரஸ் இஸ் கோனா ஸ்டோர் அ பைட் ஆஃப் டேட்டா. அப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, நான் உங்களோட இன்டீஜர்ஸ் வீடியோவில் நான் 4 பைட்டுங்க நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன், 4 ரோல. ஞாபகம் இருக்குங்களா? அங்கே தான் உங்களுக்கு நான் இண்டியன்னஸை பற்றி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இங்கே நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்பர் வரும், இங்கே நம்மளோட செகண்ட் இது வரும், தேர்டு வரும், ஃபோர்த்து வரும்னு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல, 4 பைட்டுங்கிறது அந்த தனிப்பட்ட ஸ்டாக் ஃப்ரேமுக்குள்ள போய் உட்காரும். இவ்வளோ என்னடா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா, எல்லாமே காரணம் இதுதான். சந்தோஷ் சுப்பிரமணியம் ரவி மோகன் சார் சொல்லுவார்ல, எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு. அது இதுதான், இந்த 0x1234 பண்ணதுனால தான். 8 பைட்ஸ் தான் ஒரு பாயிண்டர் சைஸ் எடுத்துக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், a pointer is always gonna take 8 bytes on a 64-bit architecture. ஸோ நமக்கு ஆல்ரெடி அந்த சைஸ் தெரியும்ல, நமக்கு ஆல்ரெடி அந்த பாயிண்டரோட சைஸ் 8 பைட்ஸ்ன்னு தெரியும்ல. நான் இன்னொரு தடவையும் சொல்றேன், தெரிஞ்ச சைஸ் எங்க உட்காரும், ஸ்டாக். இது இத்தனை நேரம் நான் சொல்ல வந்ததுக்கான காரணம் என்னன்னா, இந்த டேட்டா ஸ்டாக்ல தாங்க உட்காரும். எனக்கு இப்போ கருணா சார் சொல்றது தான் ஞாபகம் வருது, யாரடி நீ மோகினில, அவ்வளோதாங்க விஷயமே அப்படின்னு சொல்லி முடிப்பார்ல ஃபோனில், அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. பட் யா, யூ கெட் த பாயிண்ட் ரைட். ஸோ 8 பைட்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஃப்ரேம்குள்ள வைப்போம். இதனோட ஸ்கோப் எப்போ முடியுதோ அப்போ இந்த ஃப்ரேம் வந்து கிளியர் அப் ஆகும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஐடியா கொடுக்கணும் அப்படின்னா, திரும்பியும் ஒரு சின்ன ரீகேப் இந்த வீடியோலேயே நான் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியும் நம்புறேன். Okay, I know that this topic was a bit heavy. I do know that this topic was a bit harder to understand. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக உங்களோட மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணாமல் சொல்லி கொடுத்துருக்குறேன் நம்புகிறேன். ப்ளீஸ் டூ மேக் ஷியூர் யூ வாட்ச் திஸ் வீடியோ அ கப்புள் மோர் டைம். என்கேஜ்மெண்ட்காகலாம் சத்தியமாக சொல்லுங்க, நிஜமாவே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியலன்னா நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அந்த பர்டிகுலர் விஷயத்த 2-3 தடவை கேட்டிங்கன்னா ஐம் பிரிட்டி ஷூர் யூல் ஹாவ் அன் ஐடியா. அப்படி புரியலைங்கிற பட்சத்தில் லெட் மீ சம்மரைஸ் எவ்ரிதிங் ஓவர் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மினிட்ஸ். நான் இவ்வளோ நேரம் நான் பேசினதோட சின்ன சம்மரியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஃபார் த 5th டைம், ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்கோப் நீங்கள் எப்போ திறந்து மூடுறீங்களோ அப்பெல்லாம் a new stack frame gets allocated through the stack pointer register. ஓகேங்களா? If the stack frame is allocated, the register gets decremented. If the stack frame gets deallocated, the register incremented. ஓகேங்களா? ஸோ அதுதாங்க ஸ்டாக்கு. உங்களுக்கு வேரியபிளோட சைஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக்ல மட்டும்தான் போய் உட்காரும். உங்களுக்கு வேரியபிளோட சைஸ் தெரியலைங்கிற பட்சத்தில் அது ஹீப்புங்கிற டைனாமிக் அலோகேஷன் ஸ்கீம்ஸ் மூலியமா உங்களுக்கு போய் உட்காரும். அது எப்படி அலோகேட் ஆகும்னா,
it is through a data structure called linked list, or you could call it as free list. இதை பற்றி நம்ம ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ப்ராஜெக்டாகவே எழுதுவோம் ஆஃப்டர் வி லேர்ன் ரஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இன் ஷார்ட், ஃப்ரீ லிஸ்ட் வந்து ஒரு நோடும் கிரியேட் பண்ணி அந்த நோடுக்குள்ள அந்த டேட்டாவை வச்சுக்கும். அந்த டேட்டா நம்ம தேடுற டேட்டாவா இல்லைங்கிற பட்சத்தில் அது அடுத்த நோடை போய் பாயிண்ட் பண்ணும். அப்படி பாயிண்ட் பண்றதுனால we tend to traverse the entire list till we find our node which contains the data. இதே லாஜிக்ல தான் உங்களுக்கு allocationும் நடக்கும். ஒரு டேட்டா உங்களுக்கு இடம் பத்தலைங்கிற பட்சத்தில் it will traverse and find a spot to allocate the data that you have requested. அந்த சைஸ் உங்களுக்கு தேவைங்கிறத போய் allocate பண்ணிட்டு போய் கொண்டு வரும். ஓகேங்களா? இதுதான் ஹீப்போட மெக்கானிசம். இந்த ஹீப்போட மெக்கானிசம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டேட்டா எங்க இருக்குன்னு தெரியணும்ல. அது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பாயிண்டர்ஸ் ஆர் ரெஃபரன்சஸ். இதை நான் ஆர்ன்னு சொல்லக்கூடாது, பிகாஸ் ரெஃபரன்சஸ் ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியை கொடுக்கும், which I'll discuss in the next video. பட் இப்போதைக்கு ரெண்டு ஒன்று நினச்சிக்கோங்க. அந்த டேட்டாவை நீங்கள் அலோகேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹீப் உங்களுக்கு ஒரு அட்ரஸை கொடுக்கும். இட்ஸ் நத்திங் பட் அ நார்மல் நம்பர் விச் இஸ் 8 bytes. நத்திங் பட் 64 bits. ஒரு 64 bit நம்பரை உங்களுக்கு தரும். அது ஏன் அந்த 64 bit தருதுன்னா, 64 bit architecture has an address space from 0 to 2 to the power 64 minus 1 memory locations. ரொம்ப சிம்பிள்ங்க. ஓகேங்களா? இந்த நம்பர் மூலமா உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் வேரியபிள், ஒரு வேரியபிள் நீங்க கிரியேட் பண்றப்போ உங்களுக்கு ஸ்டாக் பாயிண்டர் அலோகேட் பண்ணி அந்த ஸ்டாக்குக்குள்ள தான் போய் உட்காரும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க வார் டேட்டா இஸ் ஈக்குவல் டு அ டைனாமிக் அலோகேட்டட் மெமரி வைக்கிறீங்கன்னு வைங்க. இந்த டேட்டா வந்து அந்த மெமரியை ஹோல்டு பண்ணியிருக்காதுங்க. இந்த டேட்டா அந்த மெமரிக்கான அட்ரஸை மட்டும்தான் ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக்குள்ள அந்த 0x1234ங்கிறது உட்காந்துருக்கும். அந்த 0x1234 தான் உங்களுக்கு அந்த டேட்டாவை தரும். ஐ ஹோப் உங்களுக்கு ஸ்டாக்னா என்ன, ஹீப்னா என்னன்னு ஒரு கிளாரிட்டி நான் கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியலை ஆர் ரொம்ப குழப்பிட்டீங்க ப்ரோ, ஒன்றுமே புரியல, ஐயோ எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே புரியலன்னு மாமன்னன்ல வடிவேல் சார் சொல்லுவார்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா டோன்ட் வரி, நான் இன்னொரு வீடியோ கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி இன்னும் கிறிஸ்பாக சிம்பிளாக சொல்கிறேன். பிகாஸ் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேனோ அது எதையுமே வித்தவுட் ஹோல்டிங் பேக் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். விச் இஸ் வை சம்வேர் நான் ரொம்ப டீட்டெயில்டாக போயிருப்பேன். உங்களுக்கு அது பிடிக்கலைங்கிற பட்சத்தில் ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். I'll make sure I change it. Until then, இந்த வீடியோ இதோட முடிவடையுது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டாவை பற்றி ரொம்ப முழுசாக பார்க்குறோம். ஆல்ரைட், டூடல்ஸ்.